ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான கிட்டப் சிஜின் அண்ட் இலியன் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். படத்தோட பேரை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, யூலி அப்படின்ற ஒரு பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சித்தியோட அரவணைப்புல இவ வளர ஆரம்பிக்கிறா. அது அரவணைப்பு இல்லங்க, அரக்கணைப்பு. அரக்க குணம் கொண்ட சித்தி பாத்தீங்கன்னா இவள ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப இவளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. சித்தியோட டார்ச்சருக்கு அப்புறம் சித்தியோட பொண்ணும் பயங்கரமா டார்ச்சர் பண்றா. இவ்வளவு எவ்வளவு நாள் தாங்க இவங்க கொடுக்குற குடைச்செல்லாம் தாங்கிட்டு இருப்பா. இந்த குடும்பத்துக்கே ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் என்கின்ற ஒரு பாயசத்தை போட்டுறா. இந்த பிளாக் மேஜிக் ஒரு தாறுமாறான சம்பவத்தை பண்ணி விட்டுருதுங்க. யூலி ஆரம்பிச்ச இந்த பிளாக் மேஜிக் எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அம்மா அப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுடைய பேர் தாங்க யூலி. யூலி தன்னோட அம்மா அப்பா கூட ஹாப்பியா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி இவங்க 3 பேரும் வீட்டுல இருக்கும்போது யூலியோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க. பக்கத்துல இருந்து அப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. யூலியோட அம்மா ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு யூலியோட அம்மா கைய பிச்சுக்கிட்டு அப்படியே முள்ளு முள்ளா வெளியில வர ஆரம்பிக்குதுங்க. வலி தாங்க முடியாம யூலியோட அம்மா தவிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா யூலியோட அம்மா கண்ணுக்குள்ள இருந்தோ அந்த முள்ளு வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து யூலி மறந்து போயிடுறா. உடனடியா யூலியோட அப்பா தன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்குள்ள போய் உட்கார வச்சுட்டு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நான் வர வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு யூலியோட அம்மாவை பாக்குறதுக்காக அப்பா கிட்ட போறாரு. பயங்கரமான சத்தம் கேக்குது. யூலி பயத்தோட உச்சகட்டத்தில் இருந்துட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய டோர் உடைஞ்சு அந்த டோர்ல ஒரு சின்ன ஹோல் இருக்குதுங்க. அந்த ஹோல் வழியா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவ எட்டி பாக்குறா. யூலியோட அம்மா பேய் மாதிரி வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் யூலியோட அம்மா அவங்க அப்பாவையும் கொன்னுட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல யூலி சின்ன பொண்ணா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே ஒண்ணுமே புரியலங்க. அந்த இடத்துக்கு யூலியோட சித்தி வராங்க. நம்ம யூலியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருடைய இன்னொரு மனைவிங்க. அவங்க வந்த உடனே யூலியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. முறை தவறி பெருத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனோண்டு வயசுல அவளுக்கு என்னங்க தெரியும். அவ பயங்கரமா அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு போறதுக்கு இடம் இல்ல. அதனால யூலியோட சித்தியே பாத்தீங்கன்னா யூலியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யூலியோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. யூலியோட சித்தி வீட்ல யூலி ஒரு வேலைக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யூலியோட சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு லாரா. லாராக்கு திருமணமாயி ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு சமைச்சு போடுறது, துவைச்சு போடுறது, அங்க இருக்கிறவங்கள பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யூலியா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யூலியும் போறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப கூட பாத்தீங்கன்னா யூலி சாப்பாடு செஞ்சு உடம்பு சரியில்லாத சித்திக்கு ஊட்டி விட்டா சூடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூலிய பயங்கரமா திட்டுவாங்க. யூலி அது எல்லாத்தையுமே சகிச்சுட்டு அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பா. சித்தி பொண்ணு லாரா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. பொண்ணு தான் பெரிய பொண்ணு. இந்த டீகாக்கு பிரேயர் பண்றதுனா ரொம்ப பிடிக்குங்க. கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதனால காலையிலேயே நான் பிரேயருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரெடியாகி கிளம்பிடுறா. இந்த குடும்பம் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சிருக்காங்க. அதுதான் இந்த குடும்பத்தோட சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருந்துட்டு இருக்குங்க. இப்ப டீகா பிரேயர் பண்றதுக்காக போனா இல்லையா, அங்க இருக்கிறவரு நிறைய விஷயங்களை சொல்றாருங்க. அவரை நான் டீச்சர் அப்படின்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த பூலோகத்துல பண்ற ஒரு ஆக்ஷனுமே வந்து ரெக்கார்டட் விஷயங்கள். நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோம்னா கெட்டது தான் நடக்கும். வானத்துல இருக்கக்கூடிய ஏஞ்சல் வந்து நம்ம பண்ற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மாணவர்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா பிரேயர் முடிச்சிட்டு கிளம்பும் போதே இருட்டாயிருது. அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குதுங்க. அந்த பில்டிங் ரொம்ப நாளாவே பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு அபண்டனான பில்டிங். அந்த பில்டிங்கை பார்த்துட்டு அது பேய் வீடு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு பசங்க எல்லாம் பயந்து ஓடுறானுங்க. இந்த டீகாவுடைய தம்பிக்கு இந்த ஓஜா போர்டு மேல ஒரு கியூரியாசிட்டிங்க. ஓஜா போர்டு விளையாண்டா உண்மையிலேயே பேய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாட்டியோட ரூம்குள்ள உட்காந்துட்டு ஒரு ஸ்லேட்ல நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு, உங்களுக்கு வேணும்ன்றதை நான் பண்ணி தரேன், என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காயினை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பான். சோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய டோர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுங்க. அதை பார்த்து ஒரு செகண்ட் அவன் பயந்து போயிடுவான். அப்புறம் பார்த்தா உள்ள வந்தது யூலிங்க. யூலி இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவா தன்னோட சித்தியை ரெடி பண்றதுக்காக. அப்பவே கரெக்டா இந்த டிக்காவும் வருவா. இந்த டிக்கா தன்னோட தம்பியை பார்த்துட்டு, என்னடா விளையாடிட்டு இருக்க, இந்த கேம் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, இல்ல இந்த போர்டு மூலமா செத்து போனவங்க கிட்ட பேச முடியும்னு சொன்னாங்க, அதனாலதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, செத்து போனவங்க கிட்ட எப்படா பேச முடியும், தயவு செஞ்சு அதெல்லாம் விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சித்திக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிருதுங்க. டிக்காவும் யுலியும் சேர்ந்து சித்திக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையனை பார்த்து யுலி சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் என்னோட பேரண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்றேன், என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு கூட நல்லா ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. திடீர்னு சித்திக்கு மூச்சு விட முடியாம ஆகுதுங்க. டிக்கா சொல்றா அந்த ஆக்சிஜன் மாஸ்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம யூலி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து கொடுக்க, அப்போ சித்தி தட்டி விடுறாங்க. தட்டி விட்டதோட மட்டும் இல்லாம நம்ம யுலி கிட்ட, உங்க அப்பா அம்மா செத்து போனதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, அவங்க செத்து போறதுக்கு தகுதியான ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்தி இறந்து போயிடுறாங்க. என்னடா அது, நம்மள டார்ச்சர் பண்ணதோட மட்டும் இல்லாம நம்ம அம்மா அப்பாவை மிஸ் பண்றேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக உங்க அம்மா அப்பா செத்து போறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுதே இந்த சித்தி அப்படின்னு சொல்லி நம்ம யுலி ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப சித்தி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அஞ்சலி செலுத்துறதுக்காக உறவினர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில அங்க வந்தவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் கடைசியா முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் முத்தம் கொடுங்க அப்படின்ட்டு. குடும்பத்தினர்கள் எல்லாருமே முத்தம் கொடுக்குறாங்க. கடைசியா அந்த இடத்துல யுலி மட்டும் இருக்கிறா. யுலியும் முத்தம் கொடுக்கலான்னு கிட்ட போகும்போது யுலிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போதுங்க. யுலியோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யுலி இங்க வந்திருப்பா இல்லையா, சின்ன வயசுல
இருந்தே சித்தி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அந்த டார்ச்சர்லாம் அனுபவிச்சுதான் இவ வளர்ந்துருப்பா. முத்த குடுக்கலான்னு கிட்ட வரும்போது இன்னும் சித்தி உயிரோட இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியும். அதை பார்த்து பயந்து போய் நீ செத்துட்ட அப்படின்ற மாதிரி இவ கத்த ஆரம்பிச்சிருவா. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யூலிய ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய லாராக்கு கோவம் வந்து யூலிய புடிச்சு அடிச்சிருவா. ஏண்டி எங்க அம்மா செத்து கிடக்குறாங்க, நீ அதை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா, எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறியா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா எங்க நம்ம எல்லாரும் அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம், இங்க தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அமைதியாயிருவாங்க. அப்ப யூலி பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யூலியோட அப்பாக்கு 2 மனைவி இல்லையா, அதனால அவர் 2 குடும்பத்தினர்கள் கிட்டயுமே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. யூலி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாசத்துக்காக ஏங்குவா. தன்னோட அம்மா கிட்ட அப்பா எப்பமா வருவாரு அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பா வரமாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி போட்டோல அவங்க அப்பாவோடைய போட்டோவை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிழிச்சே போட்டுருவாங்க. இனிமேல் நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்ட்டு. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சித்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா பாக்குற எல்லாருமே இவள முறதவறி பிறந்தவ அப்படின்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. யூலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. யூலியோட சித்தியா அடக்கம் பண்றதுக்கான எல்லா சடங்குகளும் நடக்குதுங்க. நல்லபடியா சித்தியோட உடலையும் பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு யூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா யூனோ அப்படின்ற ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு மூட்டையை கொண்டு போய் கொடுத்ததுனால அந்த கஸ்டமர் டிப்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம யூலி பாத்துருவா. நீ எதுக்கு டிப்ஸ் எல்லாம் வாங்குற அப்படின்னு. டிப்ஸ் வாங்கினாலும் அந்த பணம் நமக்கு சொந்தமான பணம் கிடையாது, அது உடனடியா நம்ம லாரா கிட்ட கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போக லாரா அங்கிருந்து நம்ம யூலிய பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. ஏன் உனக்கு நாங்க வீட்டுல கொடுக்குற காசெல்லாம் பத்தாதா, இப்படி கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறா. அப்ப யூலி சொல்றா, நான் எக்ஸ்ட்ரா வாங்க கிடையாது, டோனோ வாங்கின பணத்தை உன்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு. யூலி திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்கிறா, நான் எனக்காக வாங்கின காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிட்டு இருக்க இந்த லாரா யூலிய பலார்னு ஒரு அரைஞ்சிடறாங்க. இவ்வளவு நாள் சித்தி தான் பாத்தீங்கன்னா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப சித்தி இறந்ததுக்கு அப்புறம் சித்தியோட பொண்ணும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. யூலிக்கு கோவம் வந்துருது, எகிரிட்டு போறா. கரெக்டா அந்த இடத்துக்கு லாராவோட புருஷங்காரன்ட்ட இந்த லாரா அப்படியே பேச ஆரம்பிச்சிடறா. இவளை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோம், ஆனா இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. புருஷங்காரனும் பாத்தீங்கன்னா லாராவை சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. நம்ம யூலிக்கு கஷ்டமா இருக்கும். மனசுடைஞ்சு போன யூலி காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த யோனோன்ற பையன், நீ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க, தயவு செஞ்சு இதை சாப்பிடு அப்படிங்கும் போது யூலி அழுதுகிட்டே யோனோ கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பா. என்ன உதவி அப்படின்னு கேட்க யூலியா ஒரு இடத்துல கொண்டு போய் டிராப் பண்ண சொல்ல யோனோவும் கொண்டு போய் டிராப் பண்ணதுக்கு இவ பணம் கொடுத்துருவா. இதுக்கு மேல நானே தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை மீட் பண்றதுக்காக இவ போவாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த குடும்பம் இவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு எதிரா இவ பிளாக் மேஜிக் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறா. அங்க இருக்கிற சாமியார் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அந்த குடும்பத்தை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா இல்ல ஒரே அடியா அந்த குடும்பத்துக்கு பாயசத்தை போட்டுறலாம்னு முடிவெடுத்துட்டியா அப்படிங்கும் போது மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன ரிஸ்க்னாலும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி யூலி சொல்லுவா. அந்த அளவுக்கு அவளோட மனதுல வேதனை இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்தை பிளாக் மேஜிக் பண்ணி போட்டு தள்ளணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு தானே. அந்த சாமியார் சொல்றாருங்க, எம்மா இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி சில பல டேஞ்சரான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் நம்ம சோழியை முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூலி தயாரா இருந்துகிட்டு இருக்கா. சோ முதல்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா இறந்து போன ஒரு டெட் பாடி தேவைப்படுது. அந்த டெட் பாடி அழுகிறதுக்குள்ள இவங்க ரிச்சுவல் பண்ணா அந்த டெட் பாடியோட ஆன்மாவை அந்த குடும்பத்துக்கு எதிராக திருப்ப முடியும் அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாருங்க. இப்பதானே அந்த சித்தியை கொண்டு போய் புதைச்சாங்க, அந்த சித்தியோட டெட் பாடியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல போய் இந்த சித்தியோட டெட் பாடி எடுக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாம் ஒரு அபடனான பில்டிங்கை பார்த்து பயந்து ஓடினானுங்களே, அந்த இடத்துல யாருமே இல்ல, அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிடுறாங்க. யூலி பண்ற எல்லா விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையனான யோனோ சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு எடுத்துட்டு வந்து இந்த டெட் பாடிக்காக பலி கொடுக்க சொல்றாருங்க. இவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ஆட்டை பலி கொடுக்கறா. அதுக்கப்புறம் முட்டமும் திரிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தினர்களுடைய பேரெல்லாம் ஒரு சீட்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோடைய தோல்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த நபரை டார்கெட் பண்ணமோ அந்த நபருடைய பேரை எழுதி சுருட்டி அந்த டெட் பாடியோட வாய்க்குள்ள வச்சுட்டா இல்ல உடம்புக்குள்ள வச்சு தைச்சிட்டா பிளாக் மேஜிக்கோட குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேய் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சோ அது மத்ததெல்லாம் பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. இந்த சாமியார் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இந்த யூலி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெட் பாடி அழுவி போறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிட்டு இந்த டெட் பாடியை ப்ராப்பரா அடக்கம் பண்ணிடணும். அதை பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் யாரு பண்றாங்களோ அவங்க பக்கமே திரும்பிடும். அதுக்கப்புறம் இந்த சாமியார் பாத்தீங்கன்னா நம்ம யூலிய மந்திரமெல்லாம் சொல்ல இந்த மந்திரத்தை இவ சொல்ல இவளே பாத்தீங்கன்னா டெட் பாடியா மாறின மாதிரியும் இவள அந்த ஒயிட் கலர் துணியால ராப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் இவளுக்கு தாட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இவ ப்ராப்பரா மந்திரமெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இவளுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு பயமா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்ன்ற ஒரு வெறியும் இருக்குதுங்க. ஒரு பக்கம் இவங்க மந்திரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டிக்கா வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி உடைச்சிட்டு என்னவோ வீட்டுக்குள்ள வந்து விழுது. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இவங்களுடைய குடும்ப போட்டோ அப்படியே கலண்டு விழுந்து உடையுதுங்க. இந்த டிக்கா பிரேயரை முடிச்சிட்டு எழுந்து போய் பாக்குறா. இது எப்படி கீழே விழுந்து உடைஞ்சது அப்படின்ற மாதிரி பாக்குறா. கீழே விழுந்து அந்த போட்டோ உடைஞ்சதுல அந்த கண்ணாடி எல்லாம் கீழே கிடக்குங்க. அது மேல காலை வச்சு இந்த டிக்காக்கு வேற ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். காலில் குத்துனா அந்த கண்ணாடி சிலை எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது மேல இருந்த அந்த சித்தியோட
பாட்டியோட ரூமுக்குள்ள அழுவுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குங்க. டிக்காவுடைய பாட்டி அழுவுற மாதிரியான சத்தம் கேட்கும். பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ரூமுக்குள்ள அழுவுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்குள்ள போய் பார்த்தா அப்படியே இறந்து போன பாட்டி அப்படியே உசுரோட பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இவ மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அந்த ரூமுக்கு நம்ம யுலி வந்துருவா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அங்க அப்படின்பா. அங்க ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுலி அப்படியே சைஸா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவா. யுலிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண சம்பவம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில நம்ம டிக்காவும் டிக்காவுடைய தம்பியும் அவங்க அம்மாவான லாரா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து ராத்திரி ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்த போட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. பாட்டியோட ரூமுக்குள்ள அழுவுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இந்த மாதிரி அமானுஷமான பிரசன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த டிக்காவுடைய தம்பி சொல்றா, ஒருவேளை உண்மையிலேயே அது நம்ம பாட்டியா இருக்குமோ? நான் அந்த ஓஜா போர்டை வச்சு கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாட்டி ஒரு வேதனையில இருக்கிறதா வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. சோ இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டிக்காவோட தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். டிக்கா சொல்றா, பேசாம நம்ம இன்னைக்கு ராத்திரி பாட்டிக்காக ஒரு பிரேயர் பண்ணலாமாமா அப்படின்ட்டு. பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க நம்ம மனசு திருப்திக்காகவாது நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு யூலி வரா. யூலிய பார்த்த உடனே இந்த லாராக்கு எங்கிருந்து தான் கோவம் வருதுன்னு தெரியலங்க. உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், இந்த கண்ணாடி சில்ல எல்லாம் உடஞ்சு கிடக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டியா, எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்துல இருந்து டிக்கா இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. நான் எதுவுமே சொல்ல மாட்டா. உடனே லாரா தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றா, சரி நீ பாட்டிக்காக பிரேயர் பண்ணணும்னு சொன்னல, யூலி ஆண்டி கிட்ட எல்லாத்துக்கான ஏற்பாடையும் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல யூலி சொல்லுவாங்க, இல்ல என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு. உடனே இந்த லாரா சொல்லுவாங்க, எங்க அம்மா இறந்து போனதுல இருந்து ஆளே மாறிட்ட, இப்ப எதுத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க யூலி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. அப்படி கிளம்பும் போது வெளியில இந்த லாராவுடைய கணவர் கார் தொடச்சுக்கிட்டு இருப்பாரு. கணவர் கிட்ட வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் பெருசா எதுவுமே பேச மாட்டாரு. சரின்னு கேட்டுட்டு யூலி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. இந்த டிக்கா தான் நேற்று ராத்திரி வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறதையும் அமானுஷமான பிரசன்ஸ் இருக்கிறதையும் உணர்ந்துட்டால. அதனால டீச்சர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டீச்சர். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 40 நாள் அந்த வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மாதிரிலாம் இஸ்லாம்ல எதுவும் இல்ல, நீ பயப்படாத, நம்ம பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்லிடுறாரு. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ராத்திரி இவங்க வீட்டுல வந்து பிரேயர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த டிக்கா அப்படியே கண் அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூக்க கலக்கத்திலேயே கண் முடிச்சு பார்க்க ஆப்போசிட்ல இவங்களோட மொத்த குடும்பமும் நின்னுட்டு இருக்குதுங்க. எல்லாரோட மண்டையும் பொளந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து இவன் மறந்து போவா பாருங்க. என்னடா நடக்குதுங்க நம்மள சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கண் முடிச்சு பார்த்தா பக்கத்துல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க அம்மா பக்கத்துல போய் உட்காந்துக்குவா. வெளியில ஹால்ல எல்லாரும் உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க ரூமுக்குள்ள இந்த பையன் இருக்கான் இல்லையா, டிக்காவுடைய தம்பி, அவனுக்கு தான் இந்த ஓஜா போர்டுல ஆர்வம் ஜாஸ்தியே. டோர்லாம் லாக் பண்ணிட்டு அந்த ஸ்லேட்ல உட்காந்து ஓஜா போர்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க தன்னோட பாட்டி கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக. இன்னொரு பக்கம் இந்த யுலி இருக்கிறா இல்லையா, இந்த சடல இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஆட்டோடைய தோலுக்குள்ள இந்த பையனுடைய பேரை எழுதி தைச்சு விட்டு பூஜை எல்லாம் பண்ணிடுவா. இந்த பையன் ஓஜா போர்டு விளையாடிக்கிட்டு இருப்பான் இல்லையா, எப்போதுமே பாத்தீங்கன்னா அதுல பெருசா எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வராது. கையே வைக்காம திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா காயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த காயின் எந்தெந்த லெட்டர்ல போய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எழுதுனதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தவன் மறந்து போயிடுறான். பாட்டி கூடயே வந்திருப்பா தங்கம் அப்படின்ற மாதிரி மீனிங் வந்திருக்குதுங்க. கிளவி கூட ஆசாசியா பேசலான்னு இந்த ஓஜா போர்டு எடுத்து வச்சா கிளவி துணை கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது எங்கிருந்தோ அந்த பூச்சி இவனோட காதுக்குள்ள பூந்து மூளைக்குள்ள பூந்து ஒரு ஆட்டம் காட்டிரும். வழி தாங்க முடியாம கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இவன் கத்துற சத்தத்தை கேட்டு டிக்கா அந்த இடத்துக்கு வந்து கதை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. அதுக்குள்ளேயே இந்த பையன் என்ன பண்ணுவானா, இந்த ஓஜா போர்டு எடுத்து தன்னோட தலையிலேயே போட்டு அடிச்சிருவாங்க. அந்த போர்டு உடஞ்சி இவன் கழுத்துலயே இறங்கிரும். அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு இவங்க போவாங்க. ஆனா அவன் கழுத்தெல்லாம் கிழிச்சு அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருவான். இந்த லாராவுடைய கணவர் மற்றும் லாராவுடைய பொண்ணு 3 பேருமே அங்க உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பையனுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்து அவனை புதைச்சிட்டு வருவாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்து இந்த யோனோ இருக்கான் இல்லையா, அதாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறவன், அவனுக்கு இந்த யுலி மேல கோவம். பிளாக் மேஜிக் தான் பண்ண போறேன்னு தெரிஞ்சே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா நீ சின்ன பசங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். அவங்க உன்னை கொடுமைப்படுத்தினதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இவ சொல்லிடுவா, அவங்க பண்ணதுக்கு தான் இவங்க அனுபவிக்கிறாங்க, நீ இதுல தலையிடாத அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சிருவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம டிக்கா இருக்கா இல்லையா, டீச்சரை மீட் பண்றதுக்காக போயிட்டு பயங்கரமா அழுவுறான். தம்பி இந்த ஓஜா போர்டை தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நான் அவன் விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன். எல்லாம் என் தப்பு தான், அந்த ஓஜா போர்டை புடுங்கி வச்சிருக்கணும், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் இப்போ அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுவுறா. அதே சமயம் இவங்க வீட்டை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிறதே இவ உணர்ந்தா இல்லையா, அதையும் இவ திரும்ப சொல்றா, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறதா. இந்த டீச்சர் சொல்றாரு, நீ வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்க, சோ நீ பிரேயர் பண்ணு எல்லாமே சரியாயிரும், பிரேயர் பண்றதை மட்டும் நிப்பாட்டிராத அப்படின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு கேட்டுட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி இவ பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவளை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு வாய்ஸ் இவளை கேட்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இந்த லாரா இருக்கா இல்லையா, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன் வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. லாராவுடைய கணவர் கேக்குறாங்க, ஏமா இப்பதான் நம்ம பையன் இறந்து போயிருக்கான், அதுக்குள்ள நீ வேலைக்கு போய் ஆகணுமாமா, வீட்டுல இரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லாரா தன்னோட கணவர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்காவது உங்க பையன் மட்டும் தான் போனா, எனக்கு பையன் மற்றும் அம்மா 2 உசுறு போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் செத்து போய் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ கடையை பார்க்க போறேன்னு சொல்ற அப்படிங்கும் போது வேற என்ன பண்ண சொல்ற,
கடையை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த லாரா கிளம்பிடுறாங்க. சோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதனால சண்டை வருதுங்க. அப்ப அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய யூலி இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்ட்டு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா கடையில இருப்பாங்க. லாராவுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா கையில அடிபட்டுருங்க. ஆனா லாரா பாத்தீங்கன்னா புருஷனை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அது லாராக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அங்க நின்று இதெல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த யூலி நேரா லாராவுடைய கணவருக்கு போய் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு, நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றத அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இவ பார்த்த வேலை ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக வேணுனே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய 2 ஜூஸ் பாட்டில கீழே போட்டு உடைப்பாங்க. அந்த சவுண்டை கேட்டதும் அந்த இடத்துக்கு வந்த லாரா நம்ம யுலியை பிடிச்சி கண்டபடி கத்துவா. உடனே நம்ம லாராவுடைய புருஷங்காரன் பாத்தீங்கன்னா எதுக்கு நீ அவளை போய் திட்டிக்கிட்டு இருக்க, அது தெரியாம நடந்தது தானே அப்படின்ற மாதிரி யுலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாருங்க. ஆயே திறக்காத மனுஷன் யுலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா நம்ம பண்ணதே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி யுலி சந்தோஷப்படுவா. அதே சமயம் கணவர் பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த லாரா கிட்ட சொல்லிடுவாரு. நீ நார்மலாவே யார்கிட்டயும் பேசுறது கிடையாது, ஆர்டர் பண்ற மேனர்லயே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க. நான் உன்னோட புருஷன், என்கிட்டயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் ஒரு ஏழை அப்படின்றதுக்காக தானே நீ என்ன கல்யாணம் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கணவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. லாராவுடைய கணவர் வீட்டுல இருப்பாருங்க. அப்ப யுலியும் வீட்டுல இருப்பா. அப்ப யுலி கிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி நெருங்குவாங்க. நீ கவலையே படாத, எந்த பிரச்சனையும் இல்ல, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யுலியோட ரூமுக்குள்ள இந்த லாராவோட கணவரை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனதோட மட்டும் இல்லாம அவரை செடியூஸ் பண்ணி அவர் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருப்பாங்க. அந்த டைம்ல லாரா பாத்தீங்கன்னா தன்னோட கணவருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா லாராவோட கணவர் போனை எடுக்க மாட்டாரு. அவர் தான் பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல லாரா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருந்து இவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. இப்ப யுலி பாத்தீங்கன்னா லாராவுடைய கணவர் கிட்ட நீ என் பக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. லாராவுடைய கணவர் சொல்லுவாரு, இல்ல உன் பக்கமெல்லாம் இருக்க முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் என்னோட குடும்பத்தை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாருங்க. லாரா உன்கிட்ட அன்பாவே இருக்கிறது இல்ல, லாரா உன்னை பார்த்துப்பான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன செடியூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு வர வச்ச, நீ தான் செடியூஸ் பண்ண, இதுல எந்த தப்பு எதுவுமே இல்ல. அப்பவே இந்த லாரா சொன்னா நீ உங்க அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல இந்த யுலிக்கு கோவம் வந்துருதுங்க. நீ எப்படி என்னோட அம்மாவை பத்தி பேசலாம், இதுல எதுக்கு தேவையில்லாம என்னோட அம்மாவெல்லாம் இழுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருதுங்க. இப்ப லாராவுடைய கணவர் அந்த ரூமை விட்டு வெளியில வராரு. கரெக்டா இந்த டிக்கா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவா. தன்னோட அப்பா வந்து ஆன்ட்டியோட ரூம்குள்ள இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கர ஷாக் ஆயிருவா. உள்ள போய் எட்டியும் பாத்துருவா. உள்ள பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டை பூத்திட்டு இந்த யுலி உட்கார்ந்துகிட்டு இருப்பா. என்னப்பா நடக்குதுங்க, நான் உடனடியா அம்மா கிட்ட இதை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு நம்ம லாராவுடைய கணவர் தடுப்பாரு. தயவு செஞ்சு இது உன்னோட அம்மா கிட்ட சொல்லாத, நான் அவகிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டிக்கா ரொம்பவே கஷ்டப்படுவா. நம்ம குடும்பம் ஏன் நாளுக்கு நாள் இப்படி மோசமானதா மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் யுலி என்ன பண்ணுவானா அந்த அபடனான பில்டிங்ல போயிட்டு அந்த டெட் பாடியோட உடம்புல பெயரை எழுதி தச்சு வச்சு ரிச்சுவல் பண்ணக்கூடிய வேலையை தொடங்கிடுவா. இந்த டைம்ல நம்ம டிக்கா இருக்கா இல்லையா, வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் டிக்காவோட டீச்சரும் அங்க உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்றத அந்த டீச்சர்னால உணர முடியுதுங்க. இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட் திடீர்னு அணையுது. என்னடா அது இப்படி அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே யுலி என்ன பண்றானா அங்க இருக்கக்கூடிய கேண்டில் எல்லாம் ஏத்த ஆரம்பிக்கிறா. அந்த ரிச்சுவலை இவ கரெக்டா பண்ணலையாட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கேப் விட்ட உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அம்மானுஷம் நம்ம யுலிய பயமுறுத்த ஆரம்பிக்குது. இவ பயந்து போயிடுவா. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பிளாக் மேஜிக் இவ கரெக்டா பண்ணிடுறா. இப்ப வீட்டுல தூங்கிட்டு இருக்கக்கூடிய லாராவுடைய கணவர் திடீர்னு இரும ஆரம்பிக்கிறாருங்க. அவருடைய வாயில இருந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சோ இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த மந்திரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத அவர் வாந்தி எடுக்கும்போது உணர்றாரு. அதுக்கப்புறம் இவரோட உடம்புக்குள்ள பூச்சியெல்லாம் ஊற ஆரம்பிக்குதுங்க. அமானுஷமான மேனர்ல இவர் பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்ரூம்குள்ள விழுந்து இறந்தே போறாருங்க. இப்போ இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம லாராவும் லாராவுடைய பொண்ணு டிக்காவும் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களா இந்த குடும்பத்துல இறந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா, சோ அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூலி நடக்கிறதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டிக்கா பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது. பார்த்தா அவளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பேய் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. இவ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதை தான் திரும்ப திரும்ப சொல்றா. ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நம்மள யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு அழுவுறா. அவங்க அம்மாக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலங்க. இப்ப லாரா மற்றும் லாராவுடைய பொண்ணான டிக்காக்கு அந்த டீச்சர் தான் பாத்தீங்கன்னா ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல உட்காந்து இந்த லாரா அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம யுலி இருக்கா இல்லையா, அவளுடைய ரூம் டோர் பாத்தீங்கன்னா ஓபன்ல இருந்திருக்குது. அப்ப கட்டல் மேல ஒரு கிளாத் இருந்ததை இந்த லாரா கவனிக்கிறா. இந்த கிளாத் நமக்கு ஃபெமிலியரான கிளாத்தா இருக்கேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் அது என்ன கிளாத்னு எடுத்து பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, லாராவுடைய புருஷனுடைய அந்த ஜாக்கெட் தான். கரெக்டா அந்த இடத்துக்கு யுலி வந்துடுறா. இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரி லாரா யுலியை பார்த்து கேள்வி கேட்க, நீ ஒருபோதும் உன்னோட புருஷனை காதலிச்சதே கிடையாது, அதனாலதான் அவர் அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்ல,
சொல்ல அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, நீ தான் அவரை செடியூஸ் பண்ணிருப்ப, ஏன்னா நீயும் உன்னோட அம்மா மாதிரி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு கோவம் வந்து பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. இவளாலேயே நம்ப முடியல, நம்ம இவளை அடிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யுலியும் லாராவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால் வரைக்கும் யுலியை நீ தவறான வழியில பிறந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி திட்டிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ இப்போ பதிலுக்கு நீ தான் தவறான வழியில பிறந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இவ பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிருவா. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து இந்த யுலியை பாத்தீங்கன்னா இந்த லாரா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா, இனிமேல் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஆகாது அப்படின்ட்டு. யுலி வெளியில நின்று டோரை தர என்ன உள்ள விடுன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிரிப்பாங்க. நல்லா கேட்டுக்கோ, உங்களை எல்லாம் அழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவ கிளம்பிடுறா. இவன் நேரா இந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட போவா. அப்ப சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த யோனோன்றவன் டிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை நம்மளை பத்தி அவன் போட்டு கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா டிக்கா போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து யோனோ கிட்ட நீ என்னடா சொன்ன அவகிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எல்லாம் எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி யோனோ சொல்லுவான். ஏன்னா யுலிக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேல யோனோ உசுரோட விட்டா நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே அவன் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான், இல்லாட்டி நம்ம பண்ண விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த அபடனான பில்டிங்க்கு போயிட்டு இந்த பிளாக் மேஜிக்க இவ்வளவு நாள் உதவி செஞ்சுட்டு இருந்த யோனோக்கு எதிராகவே திருப்பி விடுறாங்க. அந்த ஆட்டு தோலுல இந்த யோனோவோட பேரை எழுதி மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த டெட் பாடியில ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு வைக்க அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா இவனுக்கு எதிராக ஆக்டிவேட் ஆயிருது. சூப்பர் மார்க்கெட்ல இருப்பான் இல்லையா, இவனை சுத்தி சுத்தி பயமுறுத்த ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பர் மார்க்கெட்டோடைய சட்டரை வச்சு அவனை ரொம்ப கொடூரமா குன்றுதுங்க. இந்த யோனோ செத்து போயிடுறான். அடுத்த நாள் ஒரே கூட்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு லாராவும் டிக்காவும் வராங்க. அங்க நடந்ததை பார்த்து பயங்கர ஷாக்கா வராங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம இந்த டிக்கா தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா துடிதுடிச்சு போயிருவாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த டிக்கா தன்னோட குடும்ப போட்டோவை எடுத்து ரொம்ப ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு அந்த போட்டோ மேல புழுவெல்லாம் விழுக ஆரம்பிக்கும். என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சீலிங்க பிச்சுட்டு ஏகப்பட்ட புழுக்கள் வீட்டுல வந்து விழுகும். பட்டுனி அவ பயந்து போய் எழுந்திருச்சிருவா. பவர் கட் ஆயிரும். டார்ச் எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மாவை தேட ஆரம்பிப்பா. பார்த்தா ரூமுக்குள்ள ஒரு மாதிரி கொடூரமா அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த லாராக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சோ லாராவோட உடம்புக்குள்ள போன அந்த பேய் பாத்தீங்கன்னா டிக்காவை கொல்றதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஒரு பெரிய போராட்டமே நடக்குதுங்க. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு இந்த டிக்கா வெளியில வந்துருவா. வெளியில வந்தவ அந்த அவடனான பில்டிங்க்குள்ள நுழைஞ்சிருவா. பார்த்தா அங்க நம்ம யுலி உட்கார்ந்து இந்த மர்மமான பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப வீட்டுல நடக்கக்கூடிய அமானுஷமான ஆக்டிவிட்டிகளுக்கும் என்னுடைய அப்பா என்னுடைய தம்பி எல்லோருமே இறந்து போனதுக்கு காரணம் நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்க இவ ஒத்துப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த யுலி சொல்லுவா, நான் பிளாக் மேஜிக் பண்ணனேன் அப்படின்னா உன்னுடைய பாட்டி இருக்காங்களே அதான் என்னோட சித்தி, அவங்க என்னுடைய குடும்பத்துக்கு பிளாக் மேஜிக் பண்ணி என்ன எவ்வளவு பெரிய டார்ச்சர் பண்ணாங்க, அப்பெல்லாம் நீ எங்க போயிட்ட அப்படின்னு கேட்க, இது பாட்டி பிளாக் மேஜிக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம யுலியோட சித்தி இருக்காங்க இல்லையா, யுலியோட அம்மா கூட கணவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டுட்டு தான் யுலியோட அம்மா மேல பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. சோ அந்த பிளாக் மேஜிக் தான் பாத்தீங்கன்னா யுலியோட அப்பாவையும் கொண்டிருக்கும், அம்மாவும் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸுமே பாத்தீங்கன்னா இந்த சித்தி ஓன் பண்ணிட்டு நம்ம யுலிய சின்ன வயசுல இருந்தே ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி இருந்திருப்பாங்க. யுலிக்கும் போறதுக்கு இடம் இல்லாம இவங்க பண்ற கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி சித்தி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியல, ஆனா உன்னோட அம்மாவும் தானே என்ன டார்ச்சர் பண்ணா, அப்ப நீ ஏதாவது எடுத்து கேள்வி கேட்டியா அப்படின்னு இந்த டிக்காவை பார்த்து யுலி கேள்வி கேட்கறாங்க. இந்த சித்தி பிளாக் மேஜிக் பண்ணி கொன்னாங்க அப்படின்னு நம்ம யுலிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சாவறதுக்கு முன்னாடி உன்னுடைய அம்மா அப்பா சாவறதுக்கு தகுதியானவங்க தான், அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் பண்ணதை நினைச்சு கவலையே பட்டதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா யுலி கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க சித்தி பிளாக் மேஜிக் பண்ணி தான் தன்னோட குடும்பத்தை அழிச்சாங்கன்ட்டு. இப்ப டிக்கா பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒருத்தையை நான் பார்த்ததே கிடையாது, யாருமே உன்ன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு நேரா தன்னோட டீச்சரை மீட் பண்றதுக்காக போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவங்க அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்கு இல்லையா, சோ தன்னுடைய ஆன்ட்டி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியே இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டு பிரார்த்தனைக்கான ஏற்பாடு பண்ணுவாருங்க. அங்க நம்ம டிக்காவோட அம்மா லாரா இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புக்குள்ள சாத்தான் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த லாராவை கொல்றதுக்காக அந்த பேப்பர்ல பேரெல்லாம் எழுதி அந்த டெட் பாடிக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அது இன்னுமே பாத்தீங்கன்னா தீவிரமடைய ஆரம்பிக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய டீச்சரும் ஆட்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரேயர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பேய் வந்து கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். இவங்களுடைய கூட்டு பிரார்த்தனை பலனடிச்சு அந்த பேய் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துரும். கண்ட்ரோலுக்கு வந்த அந்த பேயை பாத்தீங்கன்னா யாரு பிளாக் மேஜிக் பண்ணாங்களோ அவங்க பக்கமே திருப்பி விட்டுருவாங்க இதை ஸ்டாப் பண்றதுக்காக. அப்ப அங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம யுலி இருக்கா இல்லையா, அவளை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவளே கொல்ற மாதிரியான சூழ்நிலையும் உருவாகும். கை காலெல்லாம் தன்னோட கண்ட்ரோல் இல்லாம அவளே அட்டாக் பண்ணிக்குவா. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த டெட் பாடி இருக்கக்கூடிய இடத்துலயே நம்ம யுலி வந்து இறந்து போவா. இன்னொரு பக்கம் டிக்காவோட அம்மா லாரா உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் பாத்தீங்கன்னா உடம்ப விட்டு வெளியே போகும். வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த லாரா பாத்தீங்கன்னா டிக்காவோட மடியிலேயே விழுவாங்க. அப்ப இந்த டீச்சர் சொல்லுவாரு, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லாரா பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே உயிரை விட்டுருவாங்க. சோ லாராவும் பொழைக்க மாட்டாங்க. இந்த பிளாக் மேஜிக்கை யுலி யாருக்கு எதிராக பண்ணாலோ அவங்களும் செத்து போயிட்டாங்க, யாரு பண்ணாங்களோ அவங்களும் செத்து போயிட்டாங்க, யுலியும் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம்
பாட்டி, அம்மா மற்றும் யுலியோட டெட் பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணி இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நின்று ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. ஸோ மொத்த குடும்பத்திலையும் இந்த டிக்கா மட்டும்தாங்க உயிர் புடைச்சிருந்திருக்கிறா. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.